வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது சினிமா 2.2. ஏகப்பட்ட சினிமா தகவல்கள் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போலாம். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சுதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுதா ஆயுத எழுத்து யுவா ரெண்டுத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஹீரோஸ், நிறைய ஹீரோயின்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் சுதா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சு வெளில போகும்போது கேமராவோட நிற்பாங்க. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சுதாவை தாண்டி போகிறதுக்கு விட மாட்டாங்க. நின்று 3-4 ஃபோட்டோ எடுத்து கண்ணுக்கு எத்தாப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால போக முடியும். அடுத்த நாள் வரும்போது அவங்க ஃபோட்டோவோட வெயிட் பண்ணுவாங்க, என்ன கண்டினியூட்டி இருக்குது இல்லை அப்படின்னு. ஸோ சுதாவை பார்த்து பயப்படாத ஆர்டிஸ்டே கிடையாது. அப்போவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். I was very proud of her when she was the assistant director. I'm 10 times more proud of her today. She makes me very happy. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வெரி ப்ராமிசிங். அதர்வா, எஸ்கே சார், அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு படமும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். ஸ்ரீலீலா, வெரி 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 எக்ஸ்ப்ரெசிவ், வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன் தோணுது எனக்கு. படம் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன், இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ரவி மோகன், அஃப்கோர்ஸ் எங்கள் பொன்னியின் செல்வன், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மல்டி ஸ்டார் காஸ்டில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு படத்துக்காக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை பார்த்து மற்றவங்களும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வேறு மாதிரி கதை பண்ண முடியும், வேறு கேரக்டர்ஸ் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் திஸ். ஜிவி, அஃப்கோர்ஸ் எனக்கு ஜிவியை சின்ன வயசுலேருந்து தெரியும். ரஹ்மான் ஸ்டுடியோவில் நைட்டு தனியாக பாட்டு போயிடுவார், சின்ன பையனா. அடுத்த நாள் காலையில் கேட்கும்போது யாரா இது பாடினதுன்னு பார்த்தா ஜிவி. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி த வெரி பெஸ்ட். டான் பிக்சர்ஸ் என்னோடைய 100 படம் அண்டு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது உங்களுக்கு தான். பிகாஸ் நீங்கள் ஃபேன்ஸ் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இத்தனை படங்கள் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். இந்த 20 வருஷமாக இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை ஃபேன்ஸ், ஆல் த மியூசிக் ஃபேன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ், ஆல் மை மியூசிஷியன்ஸ், ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், ஆல் மை என்னோட குருஸ், த சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ் நான் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணேன். ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார், அனு மாலிக், so many people. So thanks தான் சொல்லணும், நன்றி சொல்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. Thanks all of you, my programmers, everyone who's been part of my journey, my sound engineer Josen, my managers, my whoever has been part of my journey. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் வசந்தபாலன் வெயில், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சங்கர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய 100வது படத்தை எனக்கு கொடுத்துருக்கிற சுதா கோங்கரா, என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு எனக்கு கொடுத்த சுதா கோங்கராக்கு என்னுடைய தேங்க்ஸோ அது ஒரு நன்றி கடனாக நான் பார்க்குறேன். என்னோட 100வது படம் என்னோட சிஸ்டரோட படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா 100வது படம், எஸ்கேவோட 25வது படம், அண்ட் so many great actors, இப்படி ஒரு டீம், ரவி கே சந்திரன் மாதிரி ஒரு கேமராமேன், அண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தேங்க்ஸ் ஆகாஷ் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ ஜோக் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த ஃபிலிமோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்தில்.
ஸோ எல்லாருடைய உழைப்பு, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டு லைட்மென் டு ஸ்டண்ட்மென் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த படமும் இந்த கதையும் பேசும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் படம் வந்து சங்கர் சார், அப்புறம் 50th ஃபிலிம் விஜய் சார், 100th ஃபிலிம் with SK, Ravi, Atharva, Leela, the whole team. So I'm thankful for the whole journey, and I would like to thank my father Venkatesh for standing by me, and thanks to my family, Anvi and everyone. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சென்னை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ எனர்ஜி அண்ட் த க்ரௌட் இஸ் அமேசிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது உங்களோட ஃபில்ம். வி அக்னாலேஜ் யூ, வி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. சுதா மேம் எங்களோட டிரெக்டர் மேம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கேரக்டர். யூஸ்வலி எனக்கு இட் வாஸ் ஒன்லி சாங்ஸ், ஆனால் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டருக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ரொம்ப பவர்ஃபுல் டிரெக்டர். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அது ரொம்ப ஒருத்தா லீட் பண்ணுவாங்க. ஸோ சச் அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீஸ் டு லிட்ரலி கண்ணில் நீர் வருது. ஸோ அது உங்களுக்கு சினிமா மேலே இருந்த அன்பு மேம். அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ ரொம்ப பேசினா ஆனால் தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எவ்வளோ டைனமிக்காக எனக்கு ஒரு அம்மா மாதிரி செட்டில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆர்கேசி சார், நான் ஆல்மோஸ்ட் how many ever films நான் தெலுங்குல பண்ணணும் அண்ட் கன்னடா. ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என் லுக். தேங்கிங் பூர்ணிமா காரு ஃபார் தட் லுக். எஸ்பெஷலி ஃப்ரேம்ஸ், ஒரு ஃப்ரேம் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. காரணம் ஆர்கேசி சார். தேங்க்யூ ஆர்கேசி சார், வி மிஸ் யூ. ஜிவி சார், எனக்கு மாஸ் சாங்ஸ் ஓகே, பட் ஐ எம் அ மெலடி ஃப்ரீக். எனக்கு ஒரு கிளாசிக் மெலடி கொடுக்கறதுக்கு ரத்னமாலா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்சோ அடியாலேயே அதை என் பாட்டி அப்போது தாத்தா இருக்கீங்க பின்னாடி, அது ஒரு சாங் ஃபேவரெட். ஸோ எவ்ரிவேர் தே டாக்கிங் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 100th ஃபில்ம். எங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு பிடிச்சா, எல்லாருக்கும் பிடிச்சா பராசக்தியோட பெரிய சக்தி சிவகார்த்திகேயன் சார். சார் நீங்கள் சூப்பர் ஸ்வீட். மறந்து போகிற 1 நிமிஷம். பேசலாமா? சார் நீங்கள் ரொம்ப ஸ்வீட். உங்களோட ஃபேன்ஸ் கூட லைக் யூ ஆர் வெரி ஸ்வீட் ஃபார் ஆல் த லவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் உங்களோட சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஃபார் எவ்ரி திங் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழுக்கு, தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சினிமாவில் வேலை பண்ணுது. அண்ட் இப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெபியூ, இப்படி ஒரு ட்ரீம் ரோல் எனக்கு இது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்டு எஸ்பெஷலி ப்ளெஸ் பண்ணணும், அன்பு கொடுக்கணும் எங்கள் படத்துக்கு, ஏன்னா எல்லாரும் டீம் மெம்பர்ஸ்க்கு, அப்போ எனக்கு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது பொங்கல் Jan 10th பாயசம் சாப்பிட்டதுக்கு ஜாலியாக பராசக்தி தியேட்டருக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு டிக் மார்க் உங்களோட டிக்கெட் தான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த படத்தில் 6 மாதமோ இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுருந்தா அதோட மெமரிஸ் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாம், ஏதோ நம்மளோட பெஸ்ட் மூமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா பராசக்தியில் அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. இது ஜிவி பிரதரோட 100வது படம். அண்ட் வாட் அ கெரியர் இட்ஸ் பின் பிரதர். 100 films old. It's not a small thing doing 100 films அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஒன் திங் நான் ஜிவி பற்றி யோசிக்கும் போது அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 filmஸில் anything that he touches turns into gold அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி சாங் தட் யூவ் டன் ஐ திங்க் இட்ஸ் கோல்ட் பிரதர். அண்ட் பராசக்தியிலேருந்து ஆரம்பித்து மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஐ எம் பிரிட்டி ஷுர் இல் பி டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஸோ அந்த விதத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். லீலா பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ் நீங்கள். அண்ட் அவங்க இருக்கிறது ஐ திங்க் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி. அவங்க செட்டில் இருக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பப்ளியாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள ஒரு நடிகராக பார்ப்பீங்க, ஒரு ஆக்டராக பார்ப்பீங்க. அந்த பொட்டென்ஷியலை வந்து அன்டாப்டாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக பேசிட்டேன்னு நம்புகிறேன். ரவீனா, ஸோ சில பேரை மீட் பண்ணும்போது தோணும் இல்லையா, இவர் உண்மையிலேயே வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. எனக்கு ரவீனா நான் பார்த்தோன்னே அது என்னன்னு தெரியல, பட் ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் என்னன்னா, நான் வந்து என் ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அங்கே மழை வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பார். அந்த சிங்கிள் ஃப்ரேமில் இவர் ஒருத்தர் தனியாக நின்று ஆடிட்டு இருந்தார். பட் அவரோட எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷஸாக இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து கீழே உட்காந்து பார்க்கும்போது நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, பாத்தியா சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணாலும் சூப்பராக தெரியும் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் இருக்கிற இடமும் என்னை சுற்றி இருக்கிற இடமும் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எஸ்கே பிரதர், என்னோட ஆன்ஸ்க்ரீன் பிரதர், மை பிக் பிரதர். எஸ்கே பற்றி பேசி ஆகணும். சிவா பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஐ திங்க் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் படம் நடக்க 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 நானும் அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இட் வாஸ் ட்ரூலி அன் அமேசிங் பாண்ட். ட்ரீம்ஸ் வித்வுட் கோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் ஐ திங்க் அவரோட கெரியரை பார்த்தீங்கன்னாலே எவ்ரி மூவ் இஸ் வெரி வெரி கால்குலேட்டட் அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் உங்கள் கெரியர் பார்க்கும் சில பேரோட கெரியர் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு உண்மையிலே ஃப்ரம் பாடம் ஆஃப் ஹார்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட கெரியர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல் அவரோட சக்ஸஸ். கண்டிப்பாக Jan 10th ரிலீஸ் ஆகும்போது இந்த பராசக்தி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ ட்ரூலி ஹோப் தட் சுதா மேமோட லிஸ்ட்டில் இதுவும் ஒரு கல் கிளாசிக்காக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹாப்பியாக இருங்க. நான் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும். இது வந்து ஒரு கோல்டு, இந்த படம் ஒரு கோல்டு, தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம். பொதுவாக என்னுடைய படங்களில், நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் இது எஸ்கேவோட 25th ஃபில்ம், அதில் நான் சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு எந்த வித ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும், அதுவும் படம் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக பண்ணக்கூடிய படம் கிடையாது இது. பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்கின ஒரு தங்கம் இந்த பராசக்தி. கண்டிப்பாக இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கே வந்து எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு மனுஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருங்க எப்பவுமே. அவர் மேலும் மேலும் இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் ரொம்ப அழகான வெற்றிகளோட உங்கள் எல்லார் கூடயும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே விஷ். ஆல் த பெஸ்ட் பிரதர். பல பேர் இந்த தீயை தடுக்க ட்ரை பண்ணாங்க, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் வில்லன் இந்த படத்தில். நான் இந்த தீயை எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் படத்தில். அந்த மாதிரி வெளியும் சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து டேஞ்சரான தீ இல்லை, இது கடவுள் முன்னாடி ஏற்றுற ஒரு அழகான அகல் விளக்கு. இந்த தீ பராசக்தி அது அழகாக ஏற்றி கொண்டு வந்த எங்கள் டீம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீலீலா, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுடைய நடிப்பு திறனை வந்து வேறு லெவலில் காட்டக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ அ கிராண்ட் சக்ஸஸ் for all of your life, all of the days to come in your life. All the best to you. என்ன வந்து சொன்னாங்க, இந்த படத்தில் வில்லனா எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த வேலை, இப்படியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று சுதா மேமுடைய ஸ்கிரிப்ட், இன்னொன்று சுதா மேம். ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணோம்னு நினச்சேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு உங்கள் கூட
ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது. அதனால டக்குன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த டெசிஷன் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு ரீதாட்டும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மானசீக குருவான மணி சாரே வந்து ரவி இந்த மாதிரி பண்ணணும், அவனை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மல்டி ஸ்டாரில் பண்ணணும்னு சொன்னதை விட எனக்கு பாராட்டு எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். என்னை நீங்கள் இத்தனை நாள் ஹீரோவாக பார்த்துருக்கீங்க. வில்லனா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, பாருங்க. நான் ஜாலியாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரு மாஸ்க்காக வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். உங்கள் எல்லாரையுமே 1960ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்போவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி. இது வந்து நிறைய சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி படமாக இருக்கும், இந்த மாதிரி படமாக இருக்கும்னு. அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி, நம்ம மண்ணை பற்றி, மக்களை பற்றி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு படம், அது ஒரு முயற்சி. அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம். பட் முக்கிய காரணம் மை குரு மணி சார். எனக்கு நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் பராசக்தி பேசட்டும். பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறது தான் என் பேச்சாக இருக்கட்டும். எனக்கு என் கூட நின்ன பராசக்திகளை நான் வந்து இங்கே மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறேன். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ கம் ஹியர் ப்ளீஸ். The other Shaktis, my entire cast and crew, please come here. இங்கே இருக்கிறவங்க தான் என்னோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண் பராசக்திகள். ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ், பராசக்தி இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆல் தீஸ் பீப்புள். ஏன்னா ஒரு தருணத்தில் அது நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நடத்தி காட்டினவங்க இவங்க எல்லாருமே. அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ குரூப் ஹக். ரொம்ப நன்றி. தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் சினிமா வாழணும், அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும். தேங்க்யூ. ஸோ அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறி இடத்துல கொடுக்கணுன்றது ஆசை. தேங்க்யூ.